இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் 23/3/2026 மார்ச் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:17, லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 12:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. இது இரவு 9:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதிகாலை 1:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 11:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 11:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:26 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 11:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திருப்திகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாதகமாகவும் உணர்வீங்க. உங்கள் பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பணியில உங்களுடைய நேர்மை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று லாபமும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல உயர்வும் உண்டாகும். இடம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவெடுக்கக்கூடிய திறனினால வியாபாரத்தை வழிநடத்தவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து சில நல்ல உதவிகளும் தேடி வரலாம். மன அழுத்தத்தின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். சரியான நேரத்திற்கு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை கவனமாக கவனிக்கவும் செய்வீங்க. இன்று ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிலுமே இன்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் அன்பிற்கு உரியவர்களிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று நல்ல நிகழ்வுகளினால மன நிறைவாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பதும் நல்லது. குழுவாக செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். காப்பீடு அல்லது முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சமயோஜிதமாக செயல்பட்டு வளர்ச்சியையும் பெறலாம். உயர்கல்வியில மேன்மையும் உண்டாகும். பொருளாதாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் குறையும். பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத தனவரவுடன் கூடிய வெற்றியையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சீராகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில நல்ல வேலைகளும் தேடி வரலாம். மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில மூலதனத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் வியந்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். வேலையில சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு நேரத்திலும் யாருடைய உதவியாவது எதிர்பார்க்கவும் செய்யலாம். கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறு செய்த நண்பர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீடு நிலம் வாங்குவதில் கவனமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு பத்திரங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை எழுதி வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பயணங்களின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அரசு வழியில உதவிகள் சாதகமாகவும் அமையும். மனதளவுல தைரியமாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். தெய்வீக விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். வியாபாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை கவனமாக கையாள்வதும் நல்லது. சூழ்நிலைகள் சற்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். இசை கேட்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதன் மூலமாக மன ஆறுதலாகவும் உணர்வீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. சக பணியாளர்களின் மூலமாக ஏதாவது சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவினை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று பதட்டமாகவும் உணர்வீங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மன நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு தொழில் துறையில புதிய முறைகளை கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக வருமானமும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உண்மையாக உழைக்கவும் செய்வீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. மன தைரியத்தோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. மனைவி இடத்துல சமாதானமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடைய போக்கினை கவனித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. போன் மூலமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம். யோசிக்காமல் செலவுகள் செய்யவும் வேண்டாம். சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. மன நிறைவும் உண்டாகும். மனதுல தன்னம்பிக்கையோடு இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று அரசு தொடர்பான வேலையில வேகத்தையும் காட்டுவீங்க. உங்களுக்கு புகழும் கௌரவமும் வந்து சேரும். குடும்பத்திலையும் சரி, பணியிடத்திலையும் சரி, எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழில் கூட்டாளிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மனைவியினுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. மனதளவுல நிம்மதியாகவும் உணர்வீங்க. கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முதலீடுகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகளினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. தம்பதிகளுக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. சக ஊழியர்கள் இடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக மேற்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அமைதியான போக்குடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கவனமாகவும் இருங்க. பணத்தை கையாளும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை சரியாக எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல மந்தத்தன்மை காணப்பட்டாலும் பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையாக வேலைகளை செய்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கோயில்களுக்கு தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். எவ்வளவுதான் இடையூறுகள் இருந்தாலுமே மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. என்று மனம் சங்கடப்படும்படியாக யாராவது பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். என்று சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று நன்மை தரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகளும் முடியும். என்று நிலம் வீடு வாங்குவது தொடர்பாக இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். தடைகளும் நீங்கும். புதிய உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அரசியல் அல்லது சமூகம் தொடர்பான துறைகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அன்பிற்கு உரியவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இனம் புரியாத சில சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பார்த்த சில தனவரவுகளின் மூலமாக பணவரவும் இருக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்களை கவனமாக பேசுவதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். கடினமான உழைப்பு, இடைவிடாத முயற்சியின் மூலமாக லாபகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சில கடினமான பணிகளையுமே எளிமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மன திடத்துடனும் வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. தொழில நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. அரசு வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளை எல்லாமே அடையாளம் கண்டு அதனை எல்லாமே தகர்த்தெறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு நேரத்திலையுமே எதையும் சமாளிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க.
வாகனங்கள்ல செல்லும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் போட்டிகளில் ஈடுபடுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்கள் பணியிடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். ஆக்கப்பூர்வமான பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமணங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இன்று நண்பர்களுடைய வருகை மனதிற்கு மன நிறைவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். தொழில புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி கடன் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மனை வாங்குவது விற்பது போன்றவற்றில் லாபகரமான போக்கும் இருக்கும். சில உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவதும் நல்லது. முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணிகள் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இனிமையான வார்த்தைகளின் மூலமாக மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். எதிர்கால பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்ற நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சில இனிமையான செய்திகளின் மூலமாக உங்களுடைய மனதிற்கு நிம்மதியும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். திருமணத்திற்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. சிலருக்கு குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையும் உண்டாகும். சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களிடத்துல இருந்து பக்கபலமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியாகவும் இருப்பீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல தக்க சமயத்துல இருந்து பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லதை செய்தாலும் உறவினர்கள் கிட்ட இருந்து ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வேலைகளையுமே நீங்க சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று எந்த ஒரு செலவாக இருந்தாலுமே அதனை குறித்து வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. வழக்குகள் சாதகமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இழந்த செல்வாக்கை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று நெருங்கிய நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களை சுற்றிலும் இணக்கமான போக்கும் காணப்படும். பணியிடத்துல ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அனுகூலமான போக்கும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல மாற்றங்களும் உண்டாகும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. தடைப்பட்ட செயல்களையுமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாகவும் இருக்கும். அசதிகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இது அதிகாலை 1:26 முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இது இரவு 11:49 வரை இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. என்ற சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்களில் முன்னேற்றமும் இருக்கும். சில கடினமான சூழ்நிலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக உறவுல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு எதிர்பார்த்த பலன்களும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை மற்றும் வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடியும் வரலாம். வியாபாரத்துல நீங்க நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். அரசு அதிகாரிகளினால சில நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய திறமையினால பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளும் தேடியும் வரலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. வியாபாரத்தை கெடுப்பதற்கு ஏதாவது மறைமுக சிக்கல்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலையில அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளுடைய போக்குல கவனமாகவும் இருங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்தவர்கள் இப்பொழுது உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இழந்த செல்வாக்கை மீட்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்று சில நல்ல மனிதர்கள் இடத்துல உரையாடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய யோசனைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவிகரமாகவும் இருக்கும். இன்று வீட்டுல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் நடைபெறும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் இருக்கும். தொழில் ரீதியான அம்சங்களை நீங்க நல்ல முறையில பரிசீலிக்கவும் செய்வீங்க. தேங்கி இருந்த வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தடைப்பட்ட சில பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கற்பனைகள் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். கவிதை மற்றும் இலக்கிய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு செயலிலுமே விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிவுகளை விரைந்து எடுப்பதும் நல்லது. சில பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். சாதகமான போக்கும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். நல்ல புரிந்துணர்வுகளுக்கு அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுமூகமான போக்கும் இருக்கும். சில சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உயர் பதவிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்சியில இருந்து புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. தொழில நீங்க நினைத்த இடத்தை சாதிக்கவும் செய்வீங்க. நண்பர்களினால மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசு துறையில அனுகூலமான போக்கும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று சிலருக்கு கடன்களை தருவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை குறித்துக் கொள்வதும் நல்லது. கணக்கு வழக்கு விவகாரங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அரசு ஆவணங்களை முறையாக கையாள்வதும் நல்லதுதாங்க. பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களிடத்துல சந்திப்புகளும் நடைபெறும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன தடைகளும் நீங்கும். மனதுல அடிக்கடி சோர்வும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மனதுல பழைய நினைவுகளும் ஏற்படலாம். கல்வி தொடர்பான பணிகள்ல மாற்றங்களும் இருக்கும். வாகன பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. விவசாய பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலுமே முழு ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. பொழுதுபோக்கிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க அமைதியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். வேலைகளை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்வதும் நல்லது.
உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். சில அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். மரியாதையாகவும் நடத்தவும் படுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முழு முயற்சியோடு எடுத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். கடன் சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை நேரம் தவறாமல் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கொடுத்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உயர் அதிகாரிகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சில பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சேமிப்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நெருக்கடிகள்ல இருந்து விலகவும் செய்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சௌகரியமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இனிமையான வார்த்தைகளின் மூலமாக நல்ல பலனையும் பெற்றுவிடுவீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியாகவும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. தொழில மேன்மையும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் துணிச்சலாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களின் சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவாங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு துடிப்புடனும் செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள்
அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மாற்றங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கல்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சொந்த ஊர் செல்வது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலைத்துறையில அலைச்சல்களும் இருக்கும். தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று உங்களுடைய செயல்களை திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல வெற்றிகரமான போக்கும் இருக்கும். கடினமான உழைப்பிற்கான பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நல்லிணக்கமும் காணப்படும். குடும்பத்தினருடைய வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. லாபத்தை தரக்கூடிய முதலீடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று பேச்சுக்கல்ல கண்ணியத்துடனும் இருப்பீங்க. எண்ணியது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி விட்டு கொடுத்தும் செல்வாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. அலைச்சல்களும் இருக்குங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வரவும் வேண்டாம். யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களினால சின்ன சின்ன கோளாறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையாகவும் இருப்பீங்க. புதிய கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. லாபத்தை தரக்கூடிய சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் சிறப்பாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அலுவலகத்துல உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய முயற்சிகளும் கைகூடும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமும் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கான பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் புரிந்தும் கொள்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நல்லதே சொன்னாலும் அது மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. என்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனம் தன வரவையும் தருவதாகவும் இருக்கும். அரசு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால செலவுகளும் அதிகரிக்கும். மனைவியனுடைய ஒத்துழைப்புகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். லாபத்தையும் பெறலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பதவி உயர்வுகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டென்று கோபப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் அதிகப்படியாக பேசவும் வேண்டாம். குறிப்பாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசவும் வேண்டாம். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினான செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. முன்பு செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். இன்று முன்கோபத்தினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.